இன்று புயல் உருவாகும். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. வங்கக்கடலில் உருவாகும் புயல் ஃபெங்கல் என பெயரிடப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். வானிலை மையம் எச்சரிக்கை. கனமழை எச்சரிக்கை. புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் கனமழை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். இன்னைக்கு டெபுட்டி சிஎம், ஒரு நாள் டெஃபினெட்லி சிஎம். உதயநிதியை புகழ்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ். விவசாயிகளை வஞ்சித்தது திமுக தான். ஜெயக்குமார் ஆவேசம். கஸ்தூரியை பிடிக்க மட்டும் 2 தனிப்படை, இசைவாணியை கைது பண்ண ஏன் நடவடிக்கை இல்லை? ஹெச். ராஜா கேள்வி. நாட்டில் இன்றும் தீண்டாமை உள்ளது. ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து. கனமழை எதிரொலி. ஆவின் பாலகங்கள் 24 மணி நேரமும் செயல்படும் என அறிவிப்பு. முதல்வரை ஒருமையில் பேசுவது அவதூறுதான். சி.வி. சண்முகம் வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. ராமதாஸ் குறித்த பேச்சை திரும்ப பெற்று முதல்வர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். சீமான் வலியுறுத்தல். பேருந்துகளில் புகார்கள் இருந்தால் உடனே தெரியப்படுத்துக. அனைத்து கிளை மேலாளர்களுக்கு எஸ்இடிசி மேலாண் இயக்குநர் அறிவுறுத்தல். விஜயின் எழுச்சி பிரமாதமாக இருக்கிறது. நடிகர் பார்த்திபன் பேட்டி. சென்னை காசிமேடு கடற்கரையில் கடல் அலைகள் சீற்றம். மக்கள் அச்சம். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.